உங்கள் அனைவருடைய ஆத் ஆத்மார்த்தமான இதயபூர்வமான செயல்பாடுகளுக்கு நன்றியும் வாழ்த்துகளும் கூறி இன்றைய இதை ஆரம்பிப்போம். உண்மையில நான் இந்த முறை நீங்கள் அனைவரும் அறிந்த மாதிரி நான் ஒரு அளவுக்கு என்னால் இயல்பான அளவு பல பாடசாலைகள் போகக்கூடிய இருந்தது. தொடர்ச்சியாக செல்ல முடியவில்லை. நான் திரும்பி வர வேண்டி வந்தது. ஆனால் அடுத்த முறை நாங்கள் திருப்பியும் அந்த பாடசாலைக்கு வரலாம். அதிகமான பாடசாலையை நாங்கள் போன முறை வந்தபடியே இந்த முறை போன முறை விட்ட பாடசாலைகள் அவரோட போக்குடைய இருந்ததால பல பிரதேசங்களுடைய நேரடியான மக்களுடைய பாடசாலை மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுடைய கஷ்டங்களை நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய இருந்தது. அதில் சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கு எங்களுக்கு. இன்றைய இந்த இந்த ஐயமுட்டினுடைய இந்த செயல்பாட்டில் உங்களுடைய பாடசாலைகளுடைய உங்களுடைய அர்ப்பணிப்பை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம். ஏனென்றால் இதில் ஒவ்வொரு அதிபரும் நீங்கள் மற்ற அதிபர்கள் தங்களுடைய வேலைப்பளு என்று சொல்லி சில விடயங்கள்ல எங்களோட இணையாமல் இருக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய வேலைப்பளு எல்லாத்துக்கும் மேலால மிகவும் இதயபூர்வமாக நீங்களாக விரும்பியதை செய்வது எங்களை கண்ணால் பார்க்கக்கூடிய இருக்குது. அது எங்களுக்குரிய வெற்றி மட்டுமில்லை, உங்களுக்குரிய மட்டுமில்லை, எங்களுடைய சமூகத்துக்கான ஒரு வெற்றியை தான் நான் பார்க்கிறேன். இந்த விடத்துல நான் ஒவ்வொரு அதிபரையும் தனித்தனியே நான் சொல்லாட்டிலும் எல்லா அதிபரையும் நாங்கள் உண்மையில நாங்கள் தேங்க் பண்றோம். ஏனென்றால் இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா அதிகமான ஆட்கள் ஏனோ தானோ தான் அதிகமாக இருக்கணும். இன்றைக்கு வடமாநிலத்தின் கல்வி செயல்பாடு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய மக்கள்ல இருக்கிற ஒரு விழிப்புணர்ச்சியில இருக்கிற ஒரு பிரச்சனை. கல்வி என்பது இவ்வளவு முக்கியம் என்பதை உணராத மக்களாக பலர் இப்ப வாழ்றார்கள். அதிலே முக்கியமா கல்வியால மட்டும்தான் மாற்றம் கொண்டெல்லாம் என்று தெரிந்திருந்தும் ஒரு ஹாஸ்பிட்டல் என்று சொன்னா ஒரு கிழமையில தெரியும் கொடுத்த மருந்துக்கு என்ன நடக்குது. ஆனா ஒரு பாடசாலையில இல்ல ஒரு கல்வி துறையில நடக்கக்கூடிய பிரச்சனை 5 வருஷம் செல்லும், 6 வருஷம் செல்லும். ஒரு பிள்ளைன்ற வளர்ச்சியில பாதிப்பை பார்க்க அதனுடைய விளைவுதான் இன்றைய வடமானத்தின் விளைவு. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு நேற்று நடந்த பிள்ளையால எங்களுடைய ரிசர்ச் குறைகிறது இல்லை. தொடர்ச்சியாக எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் விதைக்கின்றோம். அதுதான் வினையாக வருகின்றோம். அந்த விதத்தில் எங்களோடு இணைந்துள்ள சகல பாடசாலைகளுக்கும் உண்மையில நாங்கள் மிகவும் நன்றிக்கடனுடையா இருக்கணும் என்றால் நீங்கள் இந்த செயல்பாடை மிகவும் உணர்வுபூர்வமாக செய்கிறீர்கள். அதனூடாக ஐயமுற்றின் செயல்பாடுகள் மிகவும் வினைத்திறனாக நடைபெறுகின்றது. பெற்றோர்களை நீங்கள் இணைக்கிறீர்கள். பாடசாலைகளில் மாணவர்களுடைய அவருடைய வருகையும் அவர்களுடைய அந்த பாடசாலையில் ஈடுபாடுகின்ற தன்மையும் மிகவும் உச்சமாக இருக்கின்றது. ஆகவே இந்த செயல்பாடு பல பாடசாலைகளுக்கு போக வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஆனால் அதில் அதிபர்கள் சமூகத்தினுடைய ஈடுபாடு தேவை. இதை விட எங்களுடைய இந்த ஐயமுட்டின் செயல்பாடுகளின் போது பல பாடசாலைகள் நீங்கள் பல அந்த நாங்கள் கேட்டது மாதிரி சில காம்படிஷன்ஸ் வச்சிருந்த நீங்கள் மாணவர்களுடைய செயற்பாடுகளை ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்த நீங்கள் பல பாடசாலைகள் ஏற்கனவே மாணவர்களை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்க. சில பாடசாலைகள் நான் வருவதாக கூறியபடியா ஏறாவூர் பண்டத்தெளிப்புற பாடசாலையில என்னால் வரணுமென்று இருந்தனால் எல்லா இடம் போயிட்டுது. ஆனா நீங்க கட்டாயம் இந்த மாணவர்களை ஊக்குவீங்க. தொடர்ச்சியாக மாணவருடைய செயற்பாடுகள், மாணவருடைய ஊக்கம், மாணவருடைய ஆக்கங்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறது கட்டாயம் தேவை. இனி அடுத்தது எங்களுடைய நோக்கம் அடுத்தது ஓலவெல நோக்கிய பயணமாக இருக்கணும். அந்த விதத்துல பல பாடசாலைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பமான பாடசாலைகள் எங்களுடன் இணைந்து எங்களுடைய செயல்பாடை நேரடியாக பார்த்து அந்த செயல்பாட்டில் சமூகத்தை நீங்கள் இணைப்பீர்களாக இருந்தால் சமூகத்தை இணைக்கின்ற செயல்பாடு நீங்கள் வெற்றிகரமாக ஒரு 3 மாதம் அல்ல 2 மாதம் அதை செய்து காட்டினீங்கன்னு சொன்னா எங்களுடைய செயல்பாடு நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுடன் சேர்ந்து கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளை நாங்கள் விஸ்தரிக்கலாம். அப்ப இந்த இடத்துல ரூபன் நீங்க ரெடி என்று சொன்னா நாங்கள் முதல் எங்களுடைய கணக்கறிக்கையை வாசிப்போம் இந்த மாதத்துக்குரிய. பிறகு நாங்கள் புதிய அதிபர்களையும் மற்ற எங்களுடைய அனுபவம் வாய்ந்த அதனுடைய அனுபவங்களையும் பயிர்வோம். அடுத்ததா நான் ரூபன் நீங்க உங்களுடைய கணக்கறிக்கையை வாசிங்க, அதுக்கு பிறகு நான் கேட்டேன். வணக்கம். நன்றி முரளி அண்ணன். மீண்டும் ஒரு மாத கால வேலைக்கு பிறகு இந்த நிகழ்நிலையில் இணைஞ்சிருக்கின்ற ஒவ்வொரு மதிப்புக்குரிய அதிபர்கள்,
ஆசிரியர்கள் நலன் விரும்பிகள் ஒருவருக்கும் ஐயமுற்றின் சார்பில் இனிய காலை நேர வணக்கங்கள். உண்மையில ஒரு மாதம்ன்றது என்ன பொறுத்தவரை நீண்ட இடைவெளி போல தோன்றுகின்றது. கனகாலத்துக்கு அப்புறம் சந்திக்கிற மாதிரி நாங்கள் அடிக்கடி 2 கிழமைகள் சந்திச்சு வந்தாங்க. இப்போ புதிய இந்த ஆண்டிலிருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் மீளாய்வு கூட்டமும், மாதத்தில் 2 தடவை கணக்கறிக்கை என்ற அடிப்படையில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது. பொதுவாக நான் நிர்வாக செயற்பாடுகளை பற்றி மட்டும் இன்றைய கூட கதைக்க வேண்டியிருக்கிறதால நேரடியாக அதுக்குள்ள போறேன். உண்மையில முரளியன் என்ற பயணத்தின் ஊடாக யதார்த்தமான சில நிலைகளை நாங்கள் நேரடியாக அறியக்கூடிய இருந்தது. நாங்கள் உண்மையா நேரடியா பார்த்தா பிறகு முரளியன் தெரிவித்த தகவலின் அடிப்படையில நிறைய விடயங்கள் எங்களால உங்களோட கஷ்டங்கள், நீங்க செய்யற தியாகங்கள், இவ்வளவு அர்ப்பணிப்பா சேவை செய்கிறீர்கள் என்ற ஒவ்வொன்றும் கண்கூடா தெரிஞ்சது. அதுக்கு உண்மையில நாங்கள் உங்களுக்கு தலை சாய்த்து மீண்டும் மீண்டும் நன்றி சொல்றோம். உண்மையில நாங்கள் நிர்வாக ரீதியில கட்டுப்பாடா இருந்தாலும் கூட ஒரு உளவியல் ரீதியில மன ரீதியில உங்களோட உணர்வுகளை புரிஞ்சு கொள்றோம். உங்களுக்கான கஷ்டங்கள் எங்களுக்கு உண்மையாக தெரியும். இருந்தாலும் கூட நாங்கள் நேர்த்தியாக செயற்பட வேண்டும் என்பதற்காக சில கட்டுப்பாடுகளையும் சில அழுத்தங்களையும் அவ்வப்போது நாங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் உங்கள் மீது சுமத்த வேண்டி இருக்கிறது. அதை தயவாக நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறோம். அப்படி ஏற்றுக்கொண்டபடியால் தான் எங்களோட பயணம் இன்றைக்கு 5 ஆண்டுகள் சீராக பயணிக்கக்கூடிய இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு காலை 6 மணிக்கு மீட்டிங் என்றா நீங்க இவ்வளவு பேர் முன்னேறீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு வழியில நீங்களும் இந்த சமூகத்துக்கு அர்ப்பணிப்பாக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்துல பயணிக்கிறீங்க. இதுல எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்காகவும் சமூகத்துக்காகவும் ஏதோ ஒரு வழியில ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற உணர்வு ரீதியான பயணத்தின் வெளிப்பாடு தான் எங்களுடைய இந்த ஐயமுற்றின் செயற்பாடு. இந்த ஐயமுற்றின் செயற்பாடுல இணைஞ்சு பயக்கிற பாடசாலைகள் இன்றைக்கு இலங்கையில ஏதோ ஒரு வழியில தனித்துவமாக நீங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறீர்கள், அல்லது உங்களுக்குள்ள ஒரு ஆளுமை விருத்தி ஏற்பட்டிருக்கின்றது, அல்லது வலய மாகாண மட்டத்துல உங்களுக்கு கண்ட ஒரு தனியான அடையாளம் கிடைக்கப்படுகின்றது. பலதரப்பட்ட பக்க நன்மைகளை இப்போது நீங்கள் பெறுகின்றபடியால் நீங்களும் அதனுடைய இந்த வெற்றியினுடைய முக்கிய பங்குதாரர் நீங்கள் தான். இப்ப இந்த இடத்துல நாங்கள் இன்னும் கவனமா இருக்கணும்னா எங்களோட செயற்பாடுகள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது, பலருடைய கண்ணோட்டத்துக்கு சென்றிருக்கின்றது. பல அமைப்புகள், பல தனிநபர்கள், அரசியல் கல்விப்புலத்தில் இருக்கின்ற அரசியல் பின்னணி கொண்ட பல பேர் எங்களை உன்னிப்பாக கவனிக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வுடவும் சரியான முறையிலேயும் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இங்கு இருக்கின்றது. அதனுடையதான் நான் சில செயற்பாடுகளை இப்ப நிறைய புதிய பாடசாலைகளும் இதில் இணைஞ்சிருக்கிறபடியால் நான் திருப்பியும் இந்த திட்டம் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட மாதிரி சில கட்டுப்பாடுகளை, நடைமுறைகளை மீண்டும் ஒரு முறை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ஆகவே நிர்வாகம் என்றது வேற, நட்பு தோழமை உறவுன்றது வேற. நிர்வாகம் என்று வருகின்ற பொழுது அது என்ன திட்டமாக இருந்தாலும் அதுல எந்த இடத்திலையும் சரியான பயணத்தில் சரியான நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும். யாருக்காகவும் எந்த இடத்திலும் எந்த வளைவுகளும் நிச்சயமாக இடம்பெற மாட்டாது. அது மிக தெளிவாக சொல்றோம். ஆனால் நிர்வாகம் சார்ந்த எந்த நேரத்தில் நாங்கள் நட்புடன் தோழமையோட பழகிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையை தான் எங்களோட பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய காலமே கூட பல பாடசாலைகளுக்கு நான் சில செய்திகளை அனுப்பியிருந்தேன். நான் காலை எழும்பி கூட நேரம் காலை 4 மணியா இருக்கலாம், ஆனால் சில தகவலை அனுப்பியிருந்தேன். நான் அந்த தகவலை கொஞ்சம் சீரியஸ் ஆடுங்கோ, இவ்வாறான எதிர்காலத்தில் தவித்துக் கொள்ளுங்க. அப்ப ஆகவே தரப்பட்ட கணக்கறிக்கைன்ற நான் நிர்வாகையில மட்டும் பகைக்க போறேன். ஆகவே தரப்பட்ட கணக்கறிக்கைகள் 100% அல்ல, 96, 98 தான் ஒரு சரியான முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. சில பாடசாலைகள் புதுமையா வந்தபடியால் கணக்கறிக்கையில சில பிரச்சனைகள் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் திருப்பி அதில் சரியா செய்து முடிச்சிருக்கிறோம். இந்த தரப்பட்ட தகவலின் அடிப்படையில இந்த காலப்பகுதியில 9 தினங்கள் பாடசாலை உத்தியோகபூர்வமாக நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் வடமாகாணத்தில் மாத்திரம் ஒரு நாள் மேலதிகமான பாடசாலை உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இந்த 9 நாளுடைய பாடசாலையை மொத்தமாக பயன்பெற்ற மாணவர்கள் 16,688 மாணவர்கள். நினைக்கிற திட்டத்தின் ஒரு உச்சமான இல்லை. 16,688 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். 16,688 உணவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இங்கே அடுத்த சிறப்பான விடயம், இவ்வளவு உணவு வழங்கப்பட்டு இவ்வளவு பாடசாலை இருந்தாலும் எங்களுடைய சராசரி செலவு ₹10.24. அதாவது எங்களோட இலக்கு மிக சீராக முன்னேறி கொண்டிருக்கிறது. போன முறை 11-12 இருந்தது. நாங்கள் தயவாக கேட்டுறாங்க 10-11 கொண்டு வருவோம். எஸ், வெற்றிகரமாக ₹10.24 என்ற அவரேஜ் இலக்குக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இது மிகவும் சிறப்பான ஒரு ஆரம்பம். அடுத்த முறை எங்களோட இலக்கு 9.50, 10.50 அந்த ரேஞ்சுக்கு பார்ப்போம். 950 to 1050 அந்த ரேஞ்சுக்குள்ள நாங்கள் இதை பிளே பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா இல்லை, நீங்க முயற்சி செய்யுங்க. வென்றால் இல்லை, அடுத்த தோத்தால் அதுக்கு அடுத்த முறை நாங்கள் முயற்சிப்போம். அந்த அடிப்படையில கணக்கறிக்கை மிகவும் திருப்திகரமா இருக்கின்றது. இதை என்ன மேலதிகமா விவரமா சொல்ல போனால், இந்த 2 வார கால பகுதியில ஆக கூடிய செலவு ₹18.68. இதான் ஆக கூடின ஒரு பாடசாலை என்ற சராசரி செலவு ₹18.68.
அண்டர் 20 ரூபாய்க்கு உள்ளதான் நிக்குது. அதுவும் சிறப்பாக தான் இருக்கின்றது. 18 ரூபாய் 68%. குறைஞ்ச செலவு 0. வழமை போல சில பாடசாலைகள் 0 இடத்துல இருக்குது. இது என்ன பிரேக் டவுன் பண்ணின மாதிரி இருந்தா 15 ரூபாவுக்கும் 20, அதாவது உச்சநிலை 18 68, ஆனா 20 ரேஞ்சுக்கு கொண்டு போனோம் என்றால் 15 தொடக்கம் 20 ரூபாய்க்கு இடப்பட்டதில் 30 வீதமான பாடசாலைகள் 1/3. 30 வீதமான பாடசாலைகள் செலவில் வீச்சு 15க்கும் 20க்கும் இடையில இருக்கின்றது. 10க்கும் 15க்கும் இடையில 26.66 வீதம் ஒரு மிடில் ரேஞ்சில் இருக்குது. 10க்கும் 15க்கும் இடையில 26.66, 0க்கும் 10க்கும் இடையில 43.33. அப்போ ஆல்மோஸ்ட் நாங்க பெரியோர் இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இந்த 15-20 இலக்கு வந்து 1/3, மற்ற 2/3 வந்து 15க்கு கீழே நிக்கிறோம். அதுலயும் அன்னளவா காப் வந்து 10க்கு கீழே ஒன்று 43.33 அன்னளவா. அவை சிறப்பான முறையில எங்களோட நிர்வாக செயற்பாடுகள் சீராக இருக்கிறன்றது புள்ளி விவரத்தின் வெளிப்பாடு. அந்த வகையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் மிகவும் தயவாக நன்றி சொல்றோம். கணக்கறைக்கு சமர்ப்பித்தாலும் சரி, பதவிகளும் சரி, தரப்பட்ட தகவல்களும் மிகவும் தரப்பட்ட தகவல் 100 வீதம் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். 96-97 வீதம் சரியான முறையில கணக்கிடப்பட்ட தகவல். ஆகவே வெற்றிகரமான இந்த வாரம், இந்த மாதம். நன்றி உங்களுக்கு. இப்ப இந்த அடிப்படையில நாங்கள் கணக்கறைக்க உள்ள நாம் போறதுக்கு முதல் நான் திருப்பியும் இந்த நிர்வாக செயற்பாடுகளை இந்த புதுசாக பாடங்கள் வந்திருக்கிறபடியாகவும் பழைய பள்ளிக்கூடங்களும் சிலதை மறந்து திருப்பி செய்கிறபடியாகவும் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். ஆரம்பத்தில இருந்து இந்த பதிவேடுகள், கணக்கேடுகள், விவரங்கள் மிகவும் துல்லியமா இருக்க வேணும். மிகவும் சரியான முறையில் தகவலை வெளிப்படுத்த வேணும். எழுந்தமானமான தகவல் வெளிப்பாட்டங்கள் வரக்கூடாது. துல்லியமா ஒரு தகவல் படம் வந்தால் அந்த படம் கதை சொல்லணும். அந்த படத்தை பார்த்தா அந்த தகவலை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கோம். நம்ம படம் எடுத்து கண்டபாட்டுக்கு போடுறதால ஒரு பிரயோசனம் இல்லை. நாங்க சொல்றோம் 4 படம் மட்டும் போடுங்கன்னு சொல்றோம். என்னன்னா 4க்கு பல 6-7 படத்தை ஒரு பிரேக்கெட்டுக்கு போட்டு போடேக்க சின்ன சின்ன படம் அதுல எங்களை எதுவுமே கண்டுபிடிக்க இயலாது. தயவு செய்து 4 படம் மட்டும் போடுங்க. அந்த 4 படமும் 4 விஷயமான விவரங்களுக்காக தான் கேட்கிறோம். சும்மா ஒரு போஸ்டல் மாதிரி என்று நாங்க பார்க்க கூடாது. அந்த 4 படத்திலே 4 விவரம் இருக்கவன். முதலாவது படம் ஐயமுட்டன் அக்ஷய பாத்திரம் திகதி பாடசாலை பேர் தெளிவாக காட்டப்பட்ட படம் இருக்கவன். ஐயமுட்டன் பாத்திரத்தின் படம் அதுல திகதி இருக்க வேணும், பாடசாலை பேர் இருக்க வேணும். திகதி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிழிச்சோட்ட வேண்டாம். டேட் மட்டும்தான் மாறும். டேட்டை மட்டும் மாத்துங்கோ. மாதமும் ஆண்டும் அப்படி இருக்கும். மாதம் 30 நாளைக்கு இருக்கும். மாதத்தை மாத்துங்க. அந்த திகதியை மட்டும் நீங்க கலண்டர்ல வெட்டி ஸ்டிக்கர்ல விட்டு ஒட்டலாம். அப்படி மாக்கிற எழுதலாம். அந்த திகதியை மட்டும் மாத்துங்க. அதுலயும் அந்த ஐயமுட்டன் பெட்டியில என்ன சாமான் உங்களுக்கு கிடைச்சன்றது படத்துல நாங்கள் பார்க்க. நான் ஒவ்வொரு படமும் ஜூம் பண்ணி கம்ப்யூட்டரை பாக்குறேன். அப்ப எனக்கு அந்த படத்துல பார்க்க தெரிய வேணும் என்னென்ன பொருட்கள் கிடைச்சாண்ட விவரம் தெளிவாக அந்த பெட்டியில தெரிய வேணும். இது முதலாவது தகவல். இது சரியா இருக்கணும். 2வது படம் சமையல் கடமையில பெற்றோர் ஒரு சமூகத்தின் பங்களிப்பு இருக்கிறன்றதை வெளிப்படுத்த வேணும். அது ஏனென்றா பலதரப்பட்ட வழியில தேவை. உங்களுக்கும் பாதுகாப்பு. நாளைக்கு ஆசிரியர் சமையல் கடமையில ஈடுபடுறீங்க, பள்ளிக்கூட நேரத்துல சமைக்கிறீங்க, கருத்து செயற்பாடு இல்லையென்று கருத்து வந்தால் உங்களை பாதுகாக்கிறதுக்கு அது தேவை. எங்களுக்கு தேவை சமூகம் இணைஞ்சிருக்கின்றதும் தேவை. ஆகவே பெற்றோர் ஒரு சமூக ரீதியான சமையல் செயற்பாடு ஈடுபடுற அந்த படம் வந்து இருக்க வேணும். அவன முகம் தெரியக்கூடாது. எந்த இடத்துல மாற்றிய முகமும் பெறக்கூடாது. பெற்றோர் சமைக்கின என்ற ஒரு படம் 2வது. அப்ப சமூகத்தின் பங்களிப்பு இருக்குது சமையல் கடமை. 3வது நீங்கள் எவ்வளவு சமைச்சீங்கன்ற ஒரு அமௌண்ட்டை நாங்க பார்க்க வேணும். சமைக்கப்பட்ட உணவின் மொத்த அளவை காட்டுற ஒரு படம். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த மாணவர்கிட்ட தொகையை போடுறீங்க, சமைச்ச அளவை போடுறீங்க. அப்ப நாங்கள் பார்ப்போம், ஓகே இந்த சமைச்ச அளவும் இந்த மாணவர்கிட்ட எண்ணிக்கைக்கும் மேட்ச் பண்ணோம். அப்ப அதான் 3வது படத்தின் நோக்கம். நாங்க ஒவ்வொரு படத்தையும் துல்லியமா பார்க்கிறோம், ஒவ்வொரு தகவல் எடுக்கிறோம், அதை வச்சு கொண்டு அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறோம். அப்ப 3வது படம் சமைக்கப்பட்ட மொத்த உணவு இருக்கணும். அப்ப அந்த உணவை மாணவனுக்கு பங்குற படம். அது மாணவருக்கு பங்குடைக்க எக்காரணம் கொண்டும் மாணவர் அந்த கோப்பையோட நிக்கிற மோந்திரிக்கிற எந்த படமும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அனுமதிக்க மாட்டோம். கண்டிப்பா அது வரக்கூடாது. அப்படி வாரது வந்து நாங்க சமூகத்தை கையேந்திர சமூகமா வெளியில காட்டுறதா காட்டிக்கொள்ளும். ஒரு மாணவன் கோப்பையோட சோறு வாங்குற படத்தை போடுறோம்னா அந்த மாணவன் எதிர்காலத்தை அவன் ஒரு ஆளுமையை அவனுடைய சுய கௌரவத்தை நாங்கள் பழுதாக்க செய்யக்கூடாது. ஆகவே நாளைக்கு அந்த மாணவன் படிச்சு பெரிய வகுப்புக்கு இந்த படம் அவன் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாது. சமூக வலைத்தளங்கள்ல பலதரப்பட்ட மாதிரி செய்திகள் பரிமாறப்படும்.
ஆகவே எந்த காரணம் கொண்டும் எக்காரணம் கொண்டும் எந்த பிள்ளைன்ற முகமும் தெரியக்கூடாது. பேக் சோட்டுல படம் இருக்கணும். ஆகவே இந்த 4 படமும் இருந்தால் மட்டும்தான் நாங்க கீழே வார செய்திகளை உறுதிப்படுத்தலாம். அப்ப 4 படம் கண்டிப்பா இருக்கணும். மேற்கொண்டு எந்த படங்களும் போடக்கூடாது. அந்த படத்துக்கு கீழே 4 விவரம் தான் கேட்கிறோம். பாடசாலை பெயர், மாவட்டம். சில நேரங்கள் அந்த பாடசாலை பேரை வச்சு கண்டுபிடிக்கிற கஷ்டம். ஒரே மாதிரி பேர் இருக்கும். கலைமால்ன்றது பொதுவான பெயர். பாடசாலை பெயர், மாவட்டம், வழங்கப்பட்ட உணவு, வழங்கின உணவு, பயன்பெற்ற மாணவர், என்ன சாப்பாடு கொடுத்தீங்க, திகதி, பாடசாலை பெயர், வழங்கப்பட்ட உணவு, பயன்பெற்ற மாணவர். அவ்வளவுதான் தேவை. இந்த 4 விவரங்கள் தெளிவா இருந்தா காணும். அதை விட மேலதிகமாக அன்றைய தினம் குறிப்பிட்ட நிகழ்வுக்காக உதவிகள் பெறப்பட்டால் நீங்கள் அவருடைய பிறந்த நாளை குறிப்பிடலாம், நிறுவனத்தை குறிப்பிடலாம், நண்பர்களை போடுங்க. அதுக்கு சந்தோஷமான விட வேண்டும், எல்லாரும் பார்க்கக்கூடிய இருக்கு. அதுகளை மட்டும்தான் காட்ட வேணும். இது பதிவேடு மிக மிக முக்கியம். வாரக்கிழமையிலிருந்து எல்லாரும் சீரான முறையில் பங்கு கொள்ளும். இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடைக்கு எங்களுக்கு கஷ்டம். இப்ப மிக தெளிவான பதிவு இருக்கணும், படவும் தகவலும். இது முதலாவது செப்ட். 2வது கணக்கறிக்க படிவம் நாங்கள் போடுறோம் என்று சொன்னால் 2வது கிழமை 2 மணிக்கு முதல் கட் அவுட் டைம் அந்த டைமுக்கு வரத்தான் வேணும். பாடசாலையில இங்கதான் பிரச்சனை இருக்குன்னா, நீங்க வேலையை டெலிகேட் பண்ணி எல்லாரும் சமனா செய்யாமல் ஒரு ஆசிரியரோ ஒரு அதிபரோ மட்டும் பொறுப்பா இருந்தால் இந்த பிரச்சனை வரும். அன்றைக்கு அந்த அதிபரோ ஆசிரியரோ பள்ளிக்கூடத்துல அந்த நேரத்துல இல்லைன்னு சொன்னால் ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்தின் செயற்பாடும் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஆகவே இந்த வேலை திட்டத்தை பங்கிட வேணும். ஒரு ஆள் இல்லையாண்டா நாள் செய்ய தெரிய வேணும். ஒரு டீம் ஒர்க்கா செய்யுங்க. இப்ப அதிபர் இல்லையாண்டா கணக்கறிக்கை இல்லையான்னு இருக்கக்கூடாது. ஒரு ஆசிரியர் இல்லையாண்டா மற்ற ஆசிரியர் செய்ய தெரிய வேணும். அப்ப எல்லாம் வெளிப்படத்தன்மையோட வேலைகள் பகிரப்பட வேணும். ஒரு பேக்கப் இருக்கணும். இன்றைக்கு இவர் இல்லையாண்டா இன்னொரு செய்யக்கூடிய இருக்கணும். அப்ப கணக்கறிக்கை படிவம் 2 மணிக்கு முதல் சரியான முறையில எங்களுக்கு பதிவிடப்பட வேணும். அந்த கணக்கறிக்கை படிவம் மட்டும் நான் சொல்றது 2 விடயம். கூகுள் ஃபார்ம் அது ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர் லோட் ஆகும். அது நாங்கள் எங்களுக்கு எல்லாம் முடியத்தான் தெரிவினேன். டாக்டர் ஆதவனோ தம்பி ரவிசங்கரோ தான் நான் பார்க்கறது. அப்ப உங்களோட கரெக்ஷன் எல்லாம் செய்து எங்களுக்கு சமரைஸ் பண்ணி லேட்டா தான் எங்கள்கிட்ட வரும். இன்றைய காலமே பெரிய பிரச்சனை நடந்தாண்டா நான் செய்து கொண்டு போய் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய அவெல்லாம் அழிஞ்சு போச்சு. நான் காலம்ப 3:30 மணிக்கு ரவிசங்கரை எழுப்பி திருப்பி அவர் எல்லாம் ரீஃபார்ம் பண்ணி ரீசெட் பண்ணி இப்ப கொஞ்சம் தான் செய்து முடிச்சினாங்க. அதான் எனக்கு பிரச்சனை. அப்ப இப்பதான் நான் மனுவலா எல்லாம் செய்து முடிச்சுதான் இப்ப மீட்டிங்ல இருக்கிறேன். அப்ப எங்களுக்கும் சில நேரங்கள்ல சில இடர்பாடுகள் ஏற்படுறது. அது உங்களோட பிள்ளையில எந்த பிள்ளை, நான் பிள்ளை விட்டுட்டேன், ஒரு பிள்ளை நடந்தாலே எல்லாம் குழம்பிட்டு. அப்ப இப்படியான பிரச்சனை இருக்கிறால தயவு செய்து கணக்கறிக்கையை 2 மணிக்கு முதல் போட முயற்சி, பள்ளிக்கூட நேரத்திலே போட்டு போங்க. இப்ப நேற்று டீச்சர் போட்டிருந்தா தான் போடாம போய் வீட்டை போய் திருப்பி பள்ளிக்கூடம் வந்து ஆபீஸை திறந்து திருப்பி கணக்கறிக்கை செய்து போட்டு எல்லாம் கஷ்டம் உங்களுக்கு. நீங்களும் குடும்பம் அப்படி செய்யாதீங்க. இப்ப டீச்சர் இல்லாட்டி இன்னொரு ஆடு செய்யறாக்கான வேலைப்படுவா கொடுங்க. அடுத்தபடியா இந்த கணக்கறிக்கை படிவம் போடைக்க, முக்கியமா கூகுள் படிவம் போடைக்க 2 சைபர் போடாதுங்க இந்த இடத்துல. அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல வந்து 00 போட்டா எரர் 2 தான் வரும். உங்களுக்கு காட்டுமா, எங்களுக்கு வராது. சாப்பாடு கொடுக்கலையா ஒரு 0 மட்டும் போடுங்க. இப்ப நாங்க ஹோம்ல ஃபில் பண்ணிக்க 2 0 போடுவோம் தொகைகளுக்கு ரூபாய்க்கு பின்னுக்கு. ஆனால் டிஜிட்டல் ஃபார்மேட்ல போடைக்க ஒரு 0 மட்டும்தான் கூகுள் ஃபார்மில் எக்ஸல் ஃபார்மேட்டுக்கு இருக்குது. 2 0 ஃபார்மேட் இல்லை. அதுல வேலை கவனமா இருங்கோ. இந்த உணவு வழங்கவில்லையா நில்லண்டு எழுத வேண்டாம், என்ன நோட் அப்ளிகலண்டு போட வேண்டாம், 2 0 போட வேண்டாம், ஒரு 0 மட்டும் என்று வழங்கும். வேலை கவனமா இருங்க. நீங்க அதெல்லாம் நிறைய பேர் பிளவுறீங்க. இப்ப 26 ரூபா 30 3 சொன்னா 30 போடுங்க. ஆனால் 20 போட்டு 2 டாட் போடாதீங்க. ஆகவே சைபர் ஒரு சைபர் மட்டும்தான் உணவு வழங்கப்படாத நாள்ல காட்டப்பட வேணும். மற்ற நீங்க இனிமேல் கூகுள் ஃபார்ம் எனக்கு போடைக்க அதுன்ற ஸ்கிரீன்ஷாட்டையும் போடுங்க. நீங்க கூகுள் ஃபார்ம் போட்டீங்கன்ற உத்தரவாதம் உங்களுக்கு வர வேணும். இந்த இன்றைக்கெல்லாம் பார்த்தா சில பள்ளிக்கூடம் கூகுள் ஃபார்ம் இல்லை, மேனுவல் ஃபார்ம் இருக்குது. சில மேனுவல் ஃபார்ம் இருக்குது, கூகுள் ஃபார்ம் இல்லை. அப்ப நான் வெளியொலிம்பி ஒவ்வொரு கணக்கும் செக் பண்றேன். நாங்க உங்களோட மேனுவல் ஃபார்ம்ன்ற தொகையும் கூகுள் ஃபார்ம் நீங்க போட்ட விவரம் சரியோடு தான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு உங்களோட ஃபைனல் தொகை எடுக்க வேணும், உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரியா இருக்கணும்ன்றதுக்காக. அப்ப சில பள்ளிக்கூடங்கள்ல சில பிரச்சனை இருந்தது காலமே. அப்ப அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளும். இது நிர்வாகியில நாங்கள் ஒழுங்குபடுத்துற விஷயங்கள். அடுத்தது நீங்க எனக்கு கணக்கறைக்கு எங்களுக்கு தார் அண்டைக்கு அதிபர் சைன் பண்ணி டேட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்ஸ் ஃபைல்ல அது படிவா ஃபைல் பண்ணுங்க. அப்ப உங்களோட கணக்கறைக்க படிவம் வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு பள்ளிக்கிழமை விட்டு போய்க்கா பதிப்பெற்ற ஆபீஸ்ல ஃபைல் பண்ணி இருக்கணும். திங்கக்கிழமை காலமேற ஆடிட்டர்ஸ் வந்தா கூட பார்க்குற ரெடியா இருக்கணும். ஆகவே அந்த டைமும் அந்த இதுவும் சரியா பின்பற்றும். அடுத்தது சமைக்கிற அறையில இந்த சமையல் பதிவேட்டு புத்தகம் மிக மிக முக்கியம்.
அதுல எந்த விதமான தளர்வு போக்கும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு சமைக்கிறீங்களான்னு சொன்னால் ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு இருக்கணும், நானோ முரளியோ வரைக்கும் நிச்சயம் அதை பார்ப்போம், அதில் நாங்கள் சைன் பண்ணுவோம். அந்த முதல் நாள் இன்றைக்கு டேட்டு போட்டால் இந்திய டேட்டில் என்ன சமைச்சீங்க, யார் சமைச்சது, என்ன சாப்பாட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட இன்டீரியர். ஏனென்றால் ஒரு பிள்ளைக்கு ஒரு சுகீனம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாலோ பிரச்சனை வந்தாலோ பள்ளிக்கூடத்துல என்ன சாப்பாடு கொடுத்தாண்டு கேட்கறதுக்கான பதிவேடு தான். அது உங்களையும் பாதுகாக்கும், உங்களோட செயற்பாட்டையும் அது பாதுகாக்கும். யார் சமைச்சது, பொறுப்பா இருந்து ஆசிரியர் யார் சமையலுக்கு, இந்த விவரங்களும் பிற்குறிப்பில் இருக்கும். ஒரு மாதிரி கீழுக்கு பிற்குறிப்பு இருக்கும். அந்த பிற்குறிப்பாண்டு சொல்றது அன்றைய சமையல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அடுத்த நாளைக்கு பாராக்குறது அறிவிக்க வேண்டி இருந்தால் அதை எழுதிவிட்டு போகணும். அரிசி முடியுது, அல்லது இந்த சாப்பாடு இந்த சாப்பிடல, அல்லது இந்த சாமான் சரியில்லை, அல்லது இந்த பிரச்சனை இருந்தால், ஏதோ ஒண்ணு இங்க பிரச்சனை இருந்தால் எழுதி போட்டு போங்க. அதிபர் அதை மேற்பார்வை செய்து கொள்வார். இது சமையல் இருக்க வேண்டிய பதிவேட்டு புத்தகம். இப்ப நான் கடைசியா இப்ப கொஞ்சம் அந்த பதிவேடுகள் வேலாயுதம் இந்த ஸ்கூல்ல அந்த பதிவேடு போட்டு நான் பார்த்திருப்பீங்க. இப்ப கணக்கறிக்க படிவம் இருக்க வேணும், சமையலறையில சமையல் கொப்பி இருக்க வேணும், டயரி மாதிரி பதிவேடு தினசரி இருக்க வேணும். ஒரு பிஹெச்ஏ வந்தாலும் சரி, ஒரு கல்வி அதிகாரி வந்தாலும் சரி, அல்லது ஒரு பெற்றோர் கூட வந்து முன்னுக்கு பார்க்கலாம், போன அளவு என்ன சமைச்சீங்க, அதுக்கு மேல என்ன சமைச்சீங்க எல்லாம் பார்க்கலாம். அதுல செலவு வேற எல்லாம் எழுதி விட்டீங்கன்னா எல்லாம் வெளிப்படும். இன்றைய சமையலுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கிறீர்கள், எத்தனை மாணவர் பயன்படுத்துகிறார். மாணவர் சொல்லிக்கல ஆசிரியர் உள்வாங்கி தான் சொல்றோம். ஆசிரியர் அதிபர் எல்லாரும் சாப்பிடுங்க. அப்ப மொத்தமான மாணவர்கிட்ட எண்ணிக்கண்டு சாப்பாடு எண்ணிக்கை போடுங்க. அந்த கொப்பியை வச்சுக்கொண்டே கணக்கு செய்யல. திங்கக்கிழமை நாங்கள் 2200 சாமான் வாங்கி இருக்கிறோம், 140 பேர் சாப்பிட்டு இருக்கோம். அப்ப அவரேஜ் 2500 107 பிரியும் அவரேஜ் கோஸ்ட். அதையும் கொப்பியில போட்டீங்கன்னா இன்னும் ஒரு படி மேல. அப்ப உங்களோட வெளிப்படைத்தன்மை பெற்றோருக்கும் தெரியும், நீங்கள் எவ்வளவு செலவழிக்கிறீங்க, எவ்வளவு சாப்பாடு போய்கொண்டிருக்கு. அதை தெளிவா செய்யுங்க. அடுத்தது ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒருக்கா அந்த டீம் ஒர்க் மாதிரி மீட் பண்ணி கதையுங்க டீச்சர்ஸ், அந்த ஃபுட் கமிட்டி. இந்த கிழமை என்ன செய்ய போறோம், எப்படி சாப்பாடு செய்ய போறோம், யார் என்ன வேலை செய்ய போறோம், எல்லாரும் வேலையை மாறி பங்கிட்டு செய்யுங்க. ஒரு ஆள் இல்லாட்டியும் மற்ற ஆள் செய்யக்கூடிய மாதிரி. படம் எடுக்கிற ஒரு டீச்சரா இருந்தால் கிச்சனுக்கு ஒரு ஆள் பொறுப்பா இருந்தால் சாமான் வாங்குற கணக்கெடுப்பு ஒரு பொறுப்பா இருக்கலாம். மீட்டிங்கு கூட அப்படி ரொட்டேட் பண்ணி வரலாம். நெடுக அதிபர் மேரம் வரணும் இல்லை, கஷ்டம். அப்ப சமையல் கமிட்டியில இருக்கிற ஆட்களே மீட்டிங்களை வாங்கோ, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அப்ப இது ஒரு மினிட் மாதிரி வச்சிங்கன்னா இது சுகம் உங்களுக்கு. அப்ப உங்களோட வேலை வந்து இலகுவா, நிர்வாகத்துல இலகுவாப்படுத்துது, இல்ல நிர்வாகத்தை கஷ்டப்பாக்காது. அது எங்கட நாடுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா எல்லாரும் முழு பொறுப்பையும் தானே எடுக்க வலிக்கிறதால நிர்வாகத்துல பிரச்சனை வராது. ஒரு பட் நீங்கள் இல்லாட்டி இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணணும். இந்த அதிபர் இல்லையோ, பொறுப்பான ஆசிரியர் இல்லையோ, அடுத்தால் செய்யக்கூடிய மாதிரி நிலைமையை கொண்டு வாங்க. வேலைப்பாடு குறைக்க உங்களுக்கு அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கும். சில அதிபர் மாதிரி அதை வடைய வெற்றிகரமா செய்து கொண்டிருப்பீங்க, வேலையை பங்கிடுங்க. மற்றது பெற்றோர் சமையலுக்கு வரையிலேன்னு சொல்றது உண்மையில கணக்க பாடசாலையை குறைஞ்சிட்டீங்க, நல்லா முன்னேற்றம். சில பாடசாலை இருந்தது, ஆனா ஏதோ ஒரு மாற்று வழியை செய்யறீங்க. அது உங்களை பொறுத்தது, நிர்வாகத்தை பாடசாலை என்ற சமூகத்தை பொறுத்தது. இப்ப எங்களை பொறுத்த வரையில நாங்களும் ஒரு அளவு மட்டும்தான் எங்களோட நிர்வாகத்தை டைட் பண்ணி கொண்டு போகலாம். ஆக மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மாதிரி எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்க்க முடியாது. சில இடத்துல நீங்கள்லாம் முடிவெடுக்கணும், இது எங்க எது சாத்தியப்படும், எது சரியா இருக்க மாட்டேங்குது. உங்களுக்கு சேவா முடிவெடுங்க, அதுல பிழை வந்தா நான் கரெக்ட் பண்ணுவோம். ஒன்றும் பயப்பட வேண்டாம், பிழை சரியால் பற்றி யோசிக்கவே வேண்டாம். என்ன நடந்தாலும் வெளிப்படையாக எங்களோட கதையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நாங்கள் எந்த இடத்துல உங்களோட பிழை சொல்ல மாட்டோம். உங்களை பாதுகாக்க வேணும், எங்களோட நிர்வாகம் சரியா இருக்கணும், ரெண்டும் தான் நோக்கம். அந்த அடிப்படையில இந்த நிர்வாகத்தை சரியா கொண்டு போவோம், சரிதானே? அப்ப இதுதான் சொன்ன விஷயம் இவ்வளவும் பதிவில் இருக்கும். நீங்க திருப்பி ரெக்கார்டிங்லையும் கேட்கலாம். இது மிக மிக முக்கியம். மற்ற மீட்டிங்களுக்கு வாரது, இப்ப மீட்டிங்களுக்கு வாரது அதிபர் வர முடியாட்டி ஒரு ஆசிரியர் என்ன தகவல் சொன்னமன்றதை பாடசாலைக்கு விளங்கப்படுத்தும். ஆனா எல்லாரும் ரெக்கார்டிங்க போட்டு கேட்டுக்கொண்டிருக்க இயலாது. மேல தேவைப்பட்டா மட்டும் ரெக்கார்டிங்க பாவீங்க. அப்ப இந்த ஒழுங்குல தொடர்ந்து போவோம். என்ன முடிய கணக்கறைக்கு ஓட்டா போவாமலேன்னா ஆமாம், ஒன்றுண்டா போங்க, அதுல அதோட சம்பந்தப்பட்டதை கலைப்பம் வந்துடுது. ஓகே, அப்ப பிக்கா போவேன் கணக்கு விஷயம் சொன்னபடியா. அப்ப நான் முக்கியமா இப்ப ரூபன் சொன்னதுல ஒரு விஷயம் ஹைலைட் பண்றேன் திரும்பவும். எங்களுக்கு கூகுள் ஃபார்ம் பிசிக்கல் காப்பின்ற போட்டோவும் தரணும். அதாவது